இன்னைக்கு எல்லாரும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறேன்னு முன்னாடியே சொல்லி வச்சிருந்தாங்க. அதனால இன்னைக்கு பூத்த பூவெல்லாம் சாமிக்கு போடலாம்னு நெனச்சிட்டு இருந்தேன். சரி கடைசியில அவங்களுக்கு போகையில கொண்டு போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டி அவங்களுக்கு குடுத்துட்டு, கொஞ்சோண்டு வச்சிருந்தேன். அத பிடுங்கி சாமிக்கு தான் போட்டேன் கட்டி. அதுக்கப்புறம் என்ன இன்னைக்கு சப்பாத்தி போடலான்னு ஒரு பிளான் பண்ணி வச்சிருந்தேன். நேத்து சப்பாத்தி போட்டிருந்தேன். அப்பா சனவெளிக்கு போயிட்டு வர்ற வரைக்கும் உட்காந்து தேய்ச்சுட்டு கிடந்தேன். அதனால இன்னைக்கு கொஞ்சம் 2, 3 மட்டும் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமா கொட்டி வச்சுட்டு இருந்தேன். அதுக்கு இடையிலேயே தம்பி இப்போ ஒரு புது பழக்கம் பழக ஆரம்பிச்சுட்டாங்க. நம்ம தாயமங்கலம் திருவிழாக்கு போயிட்டு உண்டியல் வாங்கிட்டு வந்தோமா, அதை தான் எடுத்து வச்சுட்டு விளாண்டுட்டே திரிஞ்சான். அவங்க தாத்தா காசு ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுட்டு போனாங்க ட்ரெஸ்ஸு துவைக்க சொல்லிட்டு. அதை தூக்கி கொட்டி வச்சுட்டு ஒன்று ஒன்றா எடுத்து உண்டியலில் போட்டுட்டு இருந்தாங்க. அவங்க தாத்தா வந்தோன்னே சரி என்னைக்காச்சும் ஒரு நாள் யூஸ் ஆகும்டா போட்டு வைடா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. சரி என்னைக்கு தான் யூஸ் ஆகுதுன்னு நானும் பார்க்குறேன். அதோட ஒரு வழியாக அந்த வித வேடிக்கை பார்த்துட்டு சப்பாத்தி தேய்ச்சி முடிச்சுட்டேன். நான் ஆக்சுவலாக பூரி போடலான்னு தான் அதை தேய்ச்சேன். கடைசியில் காலையிலே இதுக்கு என்ன பலகாரம், அதனால சப்பாத்தி போட்டுக்கோன்னு நெய் ஊற்றி சப்பாத்தி போட்டாச்சு. நேற்றே மாவு ஆட்டி வச்சுருந்தேன். நைட்டு எல்லாரும் தோசை வேணாம் பகலில் கஞ்சி சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லவும் காலையில் எடுத்து தான் அதை உப்பு போட்டு கலக்கி வச்சேன் நைட்டுக்கு தோசை ஊற்றிக்கிறலான்னு. அப்புறம் நிறைய ட்ரெஸ்ஸு கிடந்துச்சா, மடித்து வைக்காமல் சோபா செட்டு மேலே போட்டு போட்டு சோபா செட்டே ரெம்பி போச்சு. இன்றைக்கி எடுத்து மடித்து வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு மடித்து வச்சுட்டு இருந்திருக்கையிலேயே சிலிண்டர் வண்டி வந்துருச்சு. நம்மகிட்ட சிலிண்டர் இன்னும் காலியாகலை. 5-6 மாதம் ஆச்சு வாங்கி. சரி எதுக்கு ஒன்று வாங்கி போடுவோம், எப்போவாது காலியாக போச்சுன்னா டக்குன்னு தேவைப்படும்ல, அதுக்காக தான்.